பிரான்சின் வெப்ப அலை தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் வெப்பநிலை 30 பாகை செல்சியஸை கடந்து நேற்று 35 பாகை செல்சியஸ் வரையும், நாட்டின் ஏனைய பகுதிகளில் 37 பாகை வரையும் வெப்பநிலை உயர்ந்துள்ளது. பிரான்ஸ் வரலாற்றிலேயே மே மாதத்தில் பதிவான மிக அதிகப்படியான வெப்பநிலை இதுவென வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இருந்து வீசும் வெப்பக்காற்று பிரான்ஸ் மற்றும் மேற்கு ஐரோப்பிய பகுதிகளுக்கு மேல் ஒரு வெப்ப குமிழ் போல தேங்கியுள்ளதே இந்த தற்போதைய தீவிர வெப்ப அலைக்கு பிரதான காரணமாகும். இரவு நேரங்களிலும் வெப்பநிலை வழக்கத்திற்கு மாறாக அதிகமாகவே நீடிப்பதால் மக்கள் உடல் ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அதீத வெப்பம் காரணமாக பாரிஸ் மற்றும் லியோன் ஆகிய நகரங்களில் விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்க 2 உயிரிழந்துள்ளனர். மேலும் வெப்பத்தை தணிக்க நீர்நிலைகளில் குளிக்கச் சென்ற 5 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் கடுமையான உடற்பயிற்சிகள் மற்றும் விளையாட்டுகளை தவிர்க்குமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும், போதிய அளவு தண்ணீர் பருகுமாறும், உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்குமாறும் மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் காற்றில் ஓசோன் மாசடைவு அதிகரித்துள்ளதால் சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.